சேனையும் 5 நாள் அழிக்கக்கூடிய ஆற்றல் கர்ணனுக்கு தான் இருக்குன்னு பீஷ்மர் ஒப்புக்கொண்டு விட்ட பிறகு அவன் வீரத்தில் இவருக்கு சந்தேகம் இருக்க முடியாது அல்லவா? அவ்வளவு பெரிய வீரனை இவர் ஏன் அர்த்தரத்துல தள்ளுறார்? அப்ப வேற ஒரு நோக்கம் இருக்க வேண்டும் அல்லவா? அந்த நோக்கத்தை அவர் சொல்லாமல் போனது அவருடைய தவறு. அது என்னங்கிறத பீஷ்மர் முக்தி எப்போ 2 தரப்பு படைகளும் நெருக்கமா நின்று அப்படி கண்ணபிரான் சாரதியா வந்து உட்கார்ந்து, அர்ஜுனா தேவதத்தத்தை ஊது, தேவதத்தத்தை ஊதினா, அர்ஜுனா இந்த நேரத்தில் உனக்கு நான் நினைவுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லைதான், இருந்தாலும் நினைவுபடுத்துவதில் தவறு இருக்க முடியாது. அர்ஜுனா, இந்த பாரத போரெல்லாம் தொடங்குவதற்கு முன்பு உங்கள் பக்கத்திற்கும் கௌரவர் பக்கத்திற்கும் நான் துணையாக வேண்டும் என்று நீயும் அந்த துரியோதனனும் துவாரகைக்கு என்ன காண வந்தீர்கள். நான் அப்போது படுத்திருந்தேன். உனக்கு முன்னரே வந்திருந்தாலும் துரியோதனன் என் கால் மாட்டில் அமரக்கூடாது என்று தலைப்பக்கம் வந்து அமர்ந்திருந்தான். நீ வந்து என்னுடைய கால் மாட்டிலே நின்றாய். நான் கண்பிடித்தேன். வந்தவுடன் நீ வந்த காரியத்துக்கு என் ஆசீர்வாதம் என்று சொன்னேன். பின்னாலே துரியோதனன் இருப்பதை திரும்பி பார்த்து நீ எதற்கு வந்தாய் என்று கேட்டபோது அவனும் நான் இதற்காகத்தான் வந்தேன், எங்கள் படைக்கு நீ துணையாக வேண்டும் என்றார். அப்போது நான் துரியோதனன் இடத்திலே சொன்னேன், அர்ஜுனனுக்கு முதலில் வாக்கு தந்து விட்டதால் நான் உனக்கு உதவி செய்வதற்கு இல்லை, ஆனால் உனக்கு வேறு ஏதேனும் ஒரு உதவியை செய்ய முடியும் என்றால் துரியோதனா, பாரத போரில் அந்த போர் முடிகிற வரைக்கும் நான் கையில் ஆயுதமே எடுப்பது இல்லை என்று ஒரு வாக்கு தந்து யாதவர்கள் எல்லாரையும் உன் பக்கம் சேர்த்துக் கொள்ளலாம் என்று தெரிவித்தேன். அவன் திருப்திப்பட்டு போய்விட்டான். பிறகு உன்னிடம் நான் கேட்டேன், அர்ஜுனா நான் தான் ஆயுதம் எடுக்கப் போவது இல்லையே, பிறகு உனக்கு என்ன உதவி செய்ய முடியும் என்று கேட்டேன். நீ அப்போது சொன்னாய், நீ ஆயுதம் எடுக்க வேண்டாம் கண்ணா, என்னுடைய தேருக்கு சாரதியாக இருந்தால் போதும் என்றாய். நான் இப்பொழுது நீ சொன்ன வாக்குப்படி சாரதியாகிவிட்டேன். அர்ஜுனா, எனதில்லை, தொடு அம்பை. பாரத போர்க்களத்தில் உன்னுடைய கடமையை செய்து ஒரே நாளிலே பாரத போர் முடிந்து விட்டது என்பதை காட்டு. 2 பக்கத்து தளபதிகளும் 18 நாட்கள் நடைபெறும் என்று அறிவித்திருக்கிற போரை அந்த பார்த்தன் ஒரே நாளிலே முடித்து விட்டான். அவனுக்கு சாரதி கண்ணன் என்கிற பெயர் இருந்தால் போதும். எனதில்லை, தொடு அம்பை. அர்ஜுனன் வில்லையும் அம்பையும் இணைத்து, கண்ணா தேரை ஓட்டு, அதோ இருக்கிற பீஷ்மரையும் அந்த துரோணரையும் நான் இன்றே கொன்று விடுகிறேன் அப்படின்னா கண்ணபிரான் சபாஷ், சீக்கிரம் வில்லையும் அம்பையும் கையில எடுத்து போடு என்றான். வில்லை எடுத்து அம்பை வச்சு அப்படி பீஷ்மரை குறிபார்த்து நாளை பின்னுக்கு வேகமாக இழுத்த அர்ஜுனன் வில்லையும் அம்பையும் கீழே போட்டான். கண்ணபிரான் கேட்டார், என்ன இவ்வளவு வீரம் பேசுகிறாய், வில்லையும் அம்பையும் கீழே போட்டு விட்டாய்? அர்ஜுனன் சொன்னான், கண்ணா என்னை சோதிக்காதே, நான் என்ன செய்வேன், இதோ இந்த போர்க்களத்திலே போர் செய்ய வருகிற வரைக்கும் அதோ 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 வெள்ளை குதிரை பூட்டி வெள்ளை வெள்ளை ஆடை உடுத்திருந்து அதோ அந்த வெள்ளை வெள்ளை தேர் மீது வீச்சிருக்கின்ற அந்த பீஷ்மன் என்னால் கொல்லப்பட வேண்டிய தளபதி என்று கருதித்தான் போர்க்களத்திற்கு வந்தேன். கண்ணா, நான் போர்க்களத்திலே வந்து அவரை நிமிர்ந்து பார்க்கிற போது அவர் என்னால் கொல்லப்பட வேண்டிய தளபதியாக தெரியவில்லை. சின்ன வயதில் என்னை தோள் மேலே போட்டு எனக்கு நிலாவை காட்டி பால் சோறு ஊட்டிய பிதாம பீஷ்மனாகத்தான் தெரிகிறான். கண்ணா, சிவப்பு நிறமான குதிரை கொண்டு சிவப்பு நிறமான ஆடை உடுத்தி அந்த சிவப்பு நிறமான தேர் மீது வீற்றிருக்கின்ற துரோணன் என்னால் கொல்லப்பட வேண்டிய தளபதி என்று கருதித்தான் போர்க்களத்திற்கு வந்தேன். ஆனால் போர்க்களத்தில் வந்து அவரை பார்க்கிற போது என்னால் கொல்லப்பட வேண்டிய தளபதியாக தெரியவில்லை. யார் என்றே அறியத்தகாமல் எங்கோ கடந்த விஜயனை வில்லுக்கு ஒருவன் என்று எல்லா வித்தைகளையும் கற்பித்த குருவாகத்தான் தெரிகிறான். கண்ணா, நான் பிதாமகனை கொன்று, குருவை கொன்று, சகோதரர்களை கொன்று யாருக்கு எந்த ராஜ்யத்தை நான் வாங்கி ஆளப் போகிறேன்? என் கைகள் நடுங்குகின்றன, என்னால் போர் செய்ய முடியவில்லை. கண்ணபிரான் பார்த்த, இங்கிருந்து கீதை ஆரம்பம். பொதுவா நீங்க கீதைன்னு கேள்விப்பட்டிருக்கிற வியாச பாரதத்து கீதை 700 ஸ்லோகம். அதுல வில்லி பாரதம் 6 பாட்டு. 700 ஸ்லோகத்தில் என்ன கருத்தோ அது அந்த 6 பாட்டுல அடக்கும். இன்னைக்கு அந்த 6 பாட்டுல நான் உங்களுக்கு அரை பாட்டு சொல்ல போறேன். வில்லியின் கீதைன்னு தனியா தலைப்பு போட்டு 6 நாள் இருந்தாதான் அது உள்ள போறலாம், இல்லைன்னா அறகுறையா எந்த கருத்தையும் நான் சொல்ல விரும்பல. ஆனா கீதையை படிக்க வேண்டிய அவசியம் என்னன்னு சொல்லி போடுறேன். கீதையை படிக்கிறதுக்கு முன்னாடி தயவு செய்து திருக்குறளை படியுங்கள்.
திருக்குறளை படிச்சு விட்டு கீதையை படிச்சாதான் கீதையினுடைய பெருமை தெரியும். நான் ரெண்டுக்கும் உள்ள வேறுபாட்டெல்லாம் சொல்ல வரல. ஆனா எந்த விதத்திலேயும் திருக்குறள் கீதைக்கு குறைந்தது அல்ல, கீதையை விட உயர்ந்தது திருக்குறள். நான் இதை சொல்லும் போது விருப்பு வெறுப்பு இல்லாம சொல்றேன். ஏதோ சும்மா திருக்குறளை உயர்த்தி கீதையை குறைவுபடுத்த வேண்டும் என்ற அந்த எண்ணம் எல்லாம் எனக்கு கிடையாது. யதார்த்தமா உண்மையை சொல்லுகிறவன் பல பேருக்கு தெரியாதனால. இப்போ என்ன நடந்துட்டது போர்க்களத்துல? பீஷ்மரை கொள்வேன், துரோணரை கொள்வேன் ரொம்ப வேகமா வந்தா அர்ஜுனன். அது வரைக்கும் வில்லு அம்பு நிமிர்ந்துதான் நின்னது. தனக்குள்ள சுதர்மம், சுதர்மம்னா அவரவர்கள் செய்ய வேண்டிய தர்மம், தனக்குள்ள தர்மம் கொல்ல வேண்டியது பகைவர்களின்னு வந்து நின்னா. அப்புறம் வில்லு அம்ப கீழே போட்டான். எப்போ எது வரைக்கும் நிமிர்ந்து நின்னா எப்ப கீழே போட்டா? எதிர இருக்கிற பீஷ்மர தளபதி என்றும் எதிர இருக்கிற துரோணரை தளபதி என்றும் நினைக்கிற வரைக்கும் வில்லும் அம்பும் நிமிர்ந்து நின்னுது. எதிர இருக்கிற பீஷ்மர தாத்தானும் எதிர இருக்கிற துரோணரை குருன்னு நினைச்சா வில்லு அம்பு கீழே விழுந்தது. என்றால் தாத்தா என்ற பாச மயக்கமும் குரு என்ற பாச மயக்கமும் குறுக்கே வந்தபோது அர்ஜுனன் தன் தர்மத்திலே இருந்து பின்வாங்கினான். உலகத்தில் எல்லாரும் அப்படித்தான். அவரவர்கள் பாச மயக்கத்தில் ஈடுபடும் போது தர்மத்திலே இருந்து மாறுபடுவார்கள். மனைவி மக்கள் குடும்பம்னு ஆரம்பிச்சுட்டு அப்போ ஒரு நீதி, அது இல்லாத வரைக்கும் ஒரு நீதி உலகத்துல எல்லாருக்கும் இயற்கை, இன்க்ளூடிங் கீரன். நான் உங்களுக்கு கதை சொல்லதான் வந்திருக்கேன், உபதேசம் எல்லாம் பண்ணவில்லை. சும்மா ஊருக்கு உபதேசம் பண்ணி விட்டு நான் ஏமாத்தவும் தயாராயில்லை. எந்த ஒரு மனிதனும் தர்மத்தின்படி நடக்க வேண்டும் நினைக்கிறது இயற்கை. அந்த ஒரு பிரச்சனை தன் வீட்டு வாசப்படியை வந்து பாதிக்கும் போதுதான். இப்போ என் கையில நீங்க அதிகாரத்தை கொடுங்கள, அட என்ன சீஃப் மினிஸ்டர் ஆக்கி விட்டீங்கன்னு வைங்கள. ஒரு உதாரணம் தான். என்ன சீஃப் மினிஸ்டர் ஆக்கி விட்டா என் கையில அதிகாரம் இருக்கு. ஊருக்குள்ளையெல்லாம் உதப்பேன், காலேஜ் பையனால அடிப்பேன், அடிச்சு தூக்கி குளத்துல போடுவேன். செத்து போட்ட பையனுக்கு அப்பா என் புள்ள செத்தானேன்னு சொன்னா புள்ளன்னு சொல்லாதேன்னு அடிப்பேன். அவன் மனசுக்குள்ள அழுவான். மகனே, உன்னை கண்ட வச்சு வளர்த்தேனே, மூக்கில் வச்சு வளர்த்தேனே, இதயத்தில் வச்சு வளர்த்தேனே, என் மகனே இதயகுமாரா இதயகுமாரா இதயகுமாரா. அப்ப நான் உட்கார்ந்து இதயகுமாராவது உதயகுமாராவதுன்னு நான் கேட்பேன். ஊரான் பையனை அடிச்சு தூக்கி குளத்துல போட்டு விட்டு கவலைப்படாம இருப்பேன். ஒரு சில நாள் கழிச்சு என் பிள்ளையே போலீஸ்கார அடிக்க வேண்டிய நிலை வரும். எனக்கு சீஃப் மினிஸ்டர் பதவி என்ன விட்டு போய் அப்ப என் பிள்ளையே போலீஸ்கார அடிக்க வேண்டிய நிலை வரும். அப்ப என்ன சொல்லுவேன்? அவன் இளம் தளிர், அவனை ஒன்றும் செய்யாதீர்கள். முன்னால ஒருத்தன் அடிக்கும் போது அவனுடைய வீட்டு வாசல் படிக்கு வந்து பாசமயக்கம் தன்னுடைய கதவை தட்டுகிற போதுதான் தர்மத்துல இருந்து மாறுபடும். இதுக்கு கேரளாவில் ஒரு பழமொழி உண்டு. உள் கேரளாவில் போன அவர்களுக்கு தான் தெரியும். அங்க என்ன பழமொழி? ஊர் உலகத்துக்கு ஒரு தர்மம், தனக்கு ஒரு தர்மம்னு பேசும்போது என்ன சொல்லுவேன்? என்னடா இது, மற்றவனுக்கு ஒரு தர்மம் உனக்கு ஒரு தர்மம்னு பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கும் போது சொல்ற பழமொழி, கேசவன் உண்டெங்கில் கேவலம் தோஷம் இல்லை, கேஸ் டிஸ்மிஸ். என்னடா நீளமான பழமொழி. கேசவன் உண்டெங்கில் கேவலம் தோஷம் இல்லை, கேஸ் டிஸ்மிஸ். அது என்னது? ஒரு பெரிய மகாராஜா அவன் எதுக்கெடுத்தாலும் கடுமையா தண்டனை கொடுப்பான். அவன் தோட்டத்துல ஒரு 6 பேர் பூ திருடி விட்டான். மந்திரி கொண்டு போய் 5 பேரை நிறுத்தினான். இவன் கேட்டான், என்ன செய்தார்கள்? 5 பேரும் பூ திருடினார்கள். அப்படியா, எடு அப்படின்னு தீர்ப்பு எழுதிவிட்டான். தலா 10 வருஷம் கடுங்காவல். பூ திருடினது தீர்ப்பு எழுதிவிட்டான். மந்திரி சொன்னா, மகாராஜா கோச்சுக்க கூடாது. என்ன மொத்தம் பூ திருடினது 6 பேர், நான் 5 பேரை தான் கொண்டு வந்தேன். இன்னொத்த யாரு? கோச்சுக்க கூடாது. சொல்லு, இன்னொத்த யாரு? மகாராஜா கோச்சுக்க கூடாது. இன்னொத்த உங்க பையன் கேசவன். இவன் எழுதி கொடுத்த தீர்ப்பை வாங்கி பின் குறிப்புன்னு போட்டு, கேசவன் உண்டெங்கில் கேவலம் தோஷம் இல்லை, கேஸ் டிஸ்மிஸ். அவன் எழுதியிருக்கிற வாசகத்தை தான் நீங்க நல்லா கவனிக்கணும். அவன் எழுதியிருக்கிற வாசகத்தை, கேசவன் உண்டெங்கில்
இந்த பூ பறிக்கிற விஷயத்துல கேசவன் சம்பந்தப்பட்டிருந்தால் பூ பறிக்கிறது ஒரு பெரிய குற்றமா? கேவலம், தோஷம் இல்லை. இந்த கேசில கேசவன் இல்லைங்கில் இது பெரிய குற்றம் தான் இல்லையா? கேசவன் உண்டெங்கில் கேவலம், தோஷம். இயற்கைதானே. நான் லால்குடியில் இருக்கேன். என் வீடு இருக்கிற பகுதி ஒரு 100-150 பங்களா இருக்கிற தனி பகுதி. நான் காலையில் 10 மணிக்கு ஏதாவது ஒரு ஊர்லேருந்து நிகழ்ச்சி முடிச்சுட்டு வருவேன். கொண்டு வந்து என் சாமானெல்லாம் போட்டுவிட்டு மாடியில் போய் ஸ்நானம் பண்ணி பூஜை பண்ணிவிட்டு அடுத்த ஊருக்கு புறப்பட்டுருவேன். போன வருஷம் ஜூன் மாதம் அந்த மாதிரி ஒரு நாளைக்கு நான் போய் மாடியில் குளிக்க போகும்போது என் எழுத்து வீட்டில் ஒரு 4-5 தாய்மார்கள் ஒன்றா நின்றுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பெண்கள் எல்லாம் கல்லூரிக்கு போகுது. இந்த அம்மா எல்லாம் தலையில் அடிச்சுக்கிட்டு என்ன வேண்டி கிடக்கு காலேஜ் ஆமே காலேஜ், அதாவது தலைப்பை தொங்க போட்டு என்ன வேண்டி கிடக்கு காலேஜ். இந்த மாதிரி இந்த தாய்மார்கள் பேசுறதை கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி நம்ம ஊரில் ஒரு 4-5 அம்மா இருக்கிறதுனால தானே அப்பப்போ மழை பெய்யுது அப்படின்னு எனக்கு ஒரு சந்தோஷம். இந்த வருஷம் ஜூன் மாதம் அந்த மாதிரி ஒரு நாள் நான் அதே மாதிரி மாடிக்கு போகும்போது அதே 4-5 தாய்மார்கள், நீ என்ன சொல்ற, நீ ஊர் உலகம் எப்படி இருக்கோ அப்படித்தானே நாம இருக்கணும். எனக்கு ஒண்ணுமே புரியல. என் சம்சாரத்துக்கிட்ட கேட்டேன் என்னடி விஷயம்னு. அந்த அம்மா வீட்டு பொண்ணு இந்த வருஷம் தான் காலேஜில் சேர்ந்துருக்கு. அவ்வளவுதான். உலகத்துல அவரவர்களினுடைய வீட்டு வாசப்படிய பிரச்சனை போய் தொடுகிற போது அது வரைக்கும் தர்மத்தோடு இருக்கிறவர்கள் சுதர்மத்தில இருந்து மாறுபடுவார்கள். பாசமயக்கம் குறுக்கே வருகிற போது இப்ப அர்ஜுனன் எதிரே இருக்கிற பீஷ்மரையும் துரோணரையும் தளபதி என்றும் குரு என்று மட்டும் கருதுகிற வரைக்கும் இல்ல அம்ப கீழே போடுங்க. அவரை தாத்தான்னு நினைச்சா இவரை குரு நினைச்சா கழு. இந்த மாதிரியான ஒரு நிலை நம்ம வாழ்க்கையிலையும் வர்றதுனால கீதையை முன்கூட்டியே படிக்கிறது நல்லது. உடம்புக்கு நோய் வந்த அப்புறமா பால் சாப்பிடுறது வேற, நோயே வராம தடுப்பதற்கு முன்கூட்டியே பால் சாப்பிடுறது ரொம்ப நல்லது. உள்ளத்துல இந்த மாதிரி பாசமயக்கத்தினால நோய் வராமல் இருக்க நாம ஒரு பால் சாப்பிட வேண்டும் என்றால் அது கீதை என்ற பால். கீதை ஒரு பாலா என்றால் அந்த பால் எங்கேருந்து வந்தது? பாலுன்னு சொன்னா பசுமாட்டை பிடிச்சி மடியை பிடிச்சி ஒருத்தன் கறந்தால பால் வரும். கீதை என்கிற பால் எங்கேருந்து வந்தது? உபனிஷதம் என்ற பசுவின் மடியை பிடித்து கறக்க கடமைப்பட்ட கண்ணனாகிய இடையன் கறந்து கொடுத்தான். கீதை என்ற பால் வந்தது. அதை அர்ஜுனன் என்கிற நோயாளி உள்ளத்திலே பாசமயக்கம் வந்த பிறகு அருந்தினான். நாம் வராமலே அருந்த வேண்டும் என்பதற்காக கீதையை எல்லாரும் ஒரு முறை படிக்க வேண்டும். இப்போ அவன் தன்னுடைய சுதர்மத்தில் இருந்து மாறுபட்டது எப்பொழுது? பாசமயக்கம் வந்த போது. இப்படி அவன் அந்த சுதர்மத்தில் இருந்து மாறுபட்ட உடனேயே இப்ப இன்னொரு உதாரணம் சொல்லி போடுறேன். தர்மத்தோடு இருக்கிறவன் பாசமயக்கம் வந்தா மாறுபடுவான். இப்ப நான் ஒரு பள்ளிக்கூட வாத்தியார், எங்கிட்ட வர்ற பேப்பர்ல ஒரு பையனாவது பாஸ் பண்ணதா சரித்திரமே இல்லை. குப்புசாமி 3, கோபாலசாமி 2, ராமசாமி 4. அடுத்த பேப்பர் என் பையன் அப்புசாமி. அவனுக்கு என்னதான் மார்க் போட்டு பார்த்தாலும் அவன் 1 தான் வாங்கியிருக்கான். அவனுக்கு 1 மார்க்குன்னு போட்டு வச்சிருவேனா? அங்க 1/2 இங்க 4 அங்க 3 எதையாவது நுழைச்சு 35ன்னு போட்டு வச்சிருவேன். எல்லா ஆசிரியரும் அப்படித்தானா? 100க்கு 99.99 அப்படித்தான். அதனாலதானே பையன் SSLC எழுதினா அப்பாவுக்கு பேப்பர் திருத்த கொடுக்காதங்கிறான். எவர் ஒருவருமே தன்னுடைய மக்கள் மகன் என்று சொன்னால் ஒரு பாசமயக்கம் வருவது இயற்கை. அப்ப சுதர்மத்தில் இருந்து மாறுபடுவோம். ஆனா இப்படி நான் மார்க் என்னுடைய பையனுக்காக போடுற போதே என்கிட்ட ஒரு போராட்டம் ஆரம்பிச்சிடும். எதுக்கு போராட்டம்? நல்ல கவனிங்க. என் அறிவுக்கும் என் உணர்ச்சிக்கும் இடையில ஒரு போராட்டம். நான் செய்ய வேண்டிய தர்மத்தின் சார்பாக அறிவும், நான் செய்துவிட்ட பிள்ளையின் மேலே உள்ள பாசத்தினால் செய்துவிட்ட பாசத்தின் சார்பாக உணர்ச்சியும் ஒரு போராட்டத்தில் ஈடுபடும். இப்ப அர்ஜுனனுக்கும் அந்த போராட்டம் வந்திருக்கும். நீ ஒரு பெரிய வீரன் அல்லவா, இப்ப இல்ல பீஷ்மர் அந்த துரோணர்னு நினைக்கிற. பாஞ்சாலிக்கு அவமானம் வந்த போது அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? போர் செய்ய வேண்டியது உன் கடமை அல்லவான்னு அர்ஜுனன் அறிவு அவனை பார்த்து கேட்கும்.
ஆனா அவன் பாச உணர்ச்சி என்ன இருந்தாலும் தாத்தா அல்லவா, என்ன இருந்தாலும் குரு அல்லவா அப்படின்னு உணர்ச்சி அவனை பின்னுக்கு இழுக்கும். என்றால் ஒரு மனிதன் சுதர்மத்திலே இருந்து பாசமயக்கத்தினால் மாறுபடுகிற கணத்திலேயே அவன் அறிவுக்கும் உணர்ச்சிக்கும் இடையிலே ஒரு போராட்டம் வந்து விடுகிறது. இப்ப நான் என் பையனுக்கு மட்டும் மார்க் போட்டு எடுத்து வச்சேன்னா என்னுடைய அறிவுக்கு உணர்ச்சிக்கு இடையில ஒரு போராட்டம் வரும். என் அறிவு கேட்கும், எல்லா பையனையும் ஃபெயில் போட்டிய உன் பையனையும் போட வேண்டியதானே. என் அறிவு கேட்கும். என் உணர்ச்சி என்ன சொல்லும்? என்ன இருந்தாலும் உன் சொந்த பையன் இல்லையாவ, அதுக்காக மற்ற பையனுக்கு போட முடியுமா? இப்படி அறிவுக்கு உணர்ச்சிக்கு இடையில போராட்டம் வரும். அறிவுக்கு உணர்ச்சிக்கு இடையில போராட்டம் வந்தா அறிவு தோற்கும், உணர்ச்சி வெல்லும். நியாயத்தை பேசுவது அறிவு, தர்மத்தை பேசுவது அறிவு, பாசத்தை பேசுவது உணர்ச்சி, நாம செய்துவிட்ட தவறுக்கு சார்பா வாதாடுவது உணர்ச்சி. ரெண்டு போராட்டத்தில் அறிவு தோற்கும், உணர்ச்சி தான் வெல்லும். நான் மார்க் போடும் போது என் அறிவு கேட்கும், உன் பையனை மட்டும் நீ பாஸ் போட்டுறது நியாயமா, மற்ற பையனை ஃபெயில் ஆக்கி விட்டியே இது நியாயமா? எது கேட்கும்? அறிவு. உணர்ச்சி என்ன சொல்லும்? என்ன இருந்தாலும் உன் பையன் அல்லவா, நீ சும்மா போடு. அறிவு கேட்கும், அந்தந்த அப்பாவுக்கு அவன் பையன் அப்படித்தானே. உடனே என் உணர்ச்சி சொல்லும், அந்தந்த அப்பாவுக்கு பேப்பர் திருத்துற சான்ஸ் வரும்போது பார்த்துட்டு சொல்லும், அதுக்கு எனக்கு என்ன? மறுபடியும் இந்த அறிவு சொல்லும், நீ இப்படி செஞ்சா கடவுள் உன்னை தண்டிக்க மாட்டாரா? உணர்ச்சி சொல்லும், கடவுளை பார்க்கும்போது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சும்மா. உணர்ச்சியின் வாதம் பலவீனமானவை, அறிவின் வாதம் ஆணித்தரமானவை. ஆனால் இந்த வாத பிரதிவாதத்தில் வெல்லுவது என்னவோ உணர்ச்சி தான், அறிவு வெல்லாது. ஏன்? அறிவுக்கு உணர்ச்சிக்கும் போராட்டம் வரும்போது அறிவு தோற்பதற்கும் உணர்ச்சி வெல்லுவதற்கும் என்ன காரணம் என்றால், அறிவு தனியாக நிற்கிறது, உணர்ச்சி 19 பேரை கூட்டி சேர்த்து கொண்டு வருகிறது. கூட்டணி தான் ஜெயிக்கும். அறிவு எப்பவும் தனி, உணர்ச்சி 19 பேரை கூட்டணி சேர்த்துக்கிட்டு வரும். எது எது? மெய், வாய், கண், மூக்கு, செவி, சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாட்டம், காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்தரியம், ரஜோகுணம், தமோகுணம், சத்துவகுணம். 19 பேர் ஒரு கட்சி. அறிவு தனி, அடிக்கடி டெபாசிட்டே போகும். அறிவுக்கு உணர்ச்சிக்கு போராட்டம் வருகிற போது உணர்ச்சி வெல்லுகிறது, அறிவு தோற்கிறது என்று அறிவு வென்று உணர்ச்சி அடங்கி போகிறதா அன்றவன் கீதையின்படி உயர்ந்து விட்டான். சரி சார், இது வரைக்கும் புரியுது. இதை வெள்ளிப்புத்திராழ்வார் என்ன சொல்றார்? இந்த உணர்ச்சி என்ற ஒன்று தோன்றினால் அறிவை இருக்கிற இடம் இல்லாம பண்ணிவிடுண்டா. மாய என்ற ஒருத்தி பெற்ற மனமெனும் மைந்தன். வெள்ளி பாரத கீதையில முதல் பாட்டு, மாய என்ற ஒருத்தி பெற்ற மனமெனும் மைந்தன் தூய நல் அறிவன் தன்னை தோற்றம் என்றாக்கி வைத்தான். அது வரைக்கும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிற அறிவை இருக்கிற இடம் தெரியாம பண்ணிவிடும். எது? சரி சார், மனைவி மேல வைக்கிற பாசத்தினால இதை செய்யறோம், மகன் மேல வைக்கிற பாசத்தினால இதை செய்யறோம். இதுக்காக பாச மயக்கத்தை விட்டுட முடியுமா? பாச மயக்கத்தை விட்டுடுன்னு கீதை சொல்லி இருந்தா அதை இந்நேரம் சுருட்டி வங்காள விரிகுடா கடல்ல எரிஞ்சிருப்பான். பாச மயக்கத்தை எடுத்துருன்னு சொல்றதுக்கு ஒரு பெரிய ஆள் யாரும் தேவையில்லை. முடியாது. மனைவி மக்கள் மேல உள்ள பாச மயக்கத்தை எப்படி விட முடியும்? விட முடியாது. கீதை அதை சொல்லல. பாச மயக்கத்தை விடாத உன்னால முடியாது. ஒண்ணு செய்ய, ஏற்கனவே மனைவி மேல உள்ள பாசம், மகன் மேல உள்ள பாசம் எல்லாம் உன்னை பிடிச்சுக்கிட்டு இருக்க. அதுல இருந்து நீ திடீர்னு எடுத்துட முடியாது. எடுத்தா இல்லறம்னு ஒண்ணு இருக்காது, வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்காது. அப்போ ஏற்கனவே உள்ள இந்த பற்றை எல்லாம் எடுக்க, முக்கியமான கருத்து பாருங்க, ஏற்கனவே உள்ள இந்த பற்றை எல்லாம் எடுக்க புதுசா ஒரு இடத்துல பற்று வை. இப்போ மேல இருக்கிற இந்த கூரை அப்படியே இருக்கணும். இங்க இருக்கிற இந்த தூண்களை மட்டும் எடுத்து சின்ன சின்ன தூணா போடணும். இங்க உக்காந்தா மறைக்குதுங்கிறதுனால நம்ம திருக்கோயில் நிர்வாகிகள் எல்லாரும் ஒன்னா கூடி இந்த அகலமா பெருசு பெருசா இருக்கிற தூணை எடுத்து விட்டு சின்ன இரும்பு தூணா போட்டு போடுவோம். மேல இருக்கிற கூரை அப்படியே இருக்கணும்னு ஒரு கான்ட்ராக்டரை கூப்பிட்டு அவர்கிட்ட அந்த பொறுப்பை விட்டா, அவர் அங்கேருந்து வந்த வேகத்துல ஒரு கடப்பாரி எடுத்து இந்த இருக்கிற தூணெல்லாம் இடிப்பார். இடிச்சா என்ன ஆகும்? மேல இருக்கிற கூரை கீழே விழுந்துரும். அப்ப ஏற்கனவே பிடிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த கால்களை எல்லாம் அவர் எடுக்கணும்னா என்ன செய்வார்? புதுசா ஒரு முட்டு கொடுப்பார், கூரை விழாம இருக்க.
அப்படி புதுசா கொடுக்கிற முட்டு தரையை பிடிச்சிக்காத முட்டா இருக்கும். அது தரையை பிடிச்சுக்கிட்டதுன்னா அப்புறம் அதை எடுக்க இன்னொரு முட்டு கொடுக்க வேண்டும். அதனால ஏற்கனவே பற்றி கொண்டிருக்கிற இந்த கால்களை எடுக்க புதிசா ஒரு கால் கொடுத்து ஏற்கனவே பற்றி கொண்டிருக்கிற காலை எடுப்பார். அப்படி ஏற்கனவே நீ மனைவி மக்கள் மற்றும் உள்ள பொருள் மேல வச்சிருக்கிற பாசத்தை எடுக்கணும்னா புதுசா ஒரு இடத்துல பாசத்தை வெய்யி. அந்த பாசம் உன்னை பிடிச்சிக்காத பாசமா இருக்கணும். நாம வச்சா பிடிச்சிக்காத பாசம் எதுன்னா கடவுள் மேல வைக்கிற பாசம் தான். ஆகவே கடவுள் மீது பாசத்தை வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக மற்றவற்றின் மேலே உள்ள பாசத்தை எடுத்து விடு. அர்ஜுனா, எல்லாம் நானே என்று என் மீது பாசத்தை வைத்து மற்ற பாசத்தை எடுத்து விடு. சர்வதர்மான் பரித்யஜ்யமாமேஹம் சரணம் பிரஜா. எல்லாம் நானே என்று என் மேலே நீ பற்றி வைத்து ஏற்கனவே பற்றி இருக்கிற பற்றுகளை எடுத்துவிடு. இவ்வளவு பெரிய கீத ஸ்லோகத்தை இப்ப நான் உங்களுக்கு 13 ஸ்லோகத்துக்கு கருத்தை சொல்லியிருக்கேன். இவ்வளவையும் சேர்த்து வச்சு திருவள்ளுவர் சொன்னார், பற்றுக பற்றத்தான் பற்றினை அப்பத்தை பற்றுக பற்று விடற்கு. ஏற்கனவே பிடிச்சிருக்கிற பற்று விடற்கு பற்று அற்றான் பற்றினை பற்றுக. ஏன் திருக்குறளை படிச்சுட்டு தான் கீதையை படிக்கணும்னு சொல்றேங்கிறதுக்காக விளக்குறேன். அவர் எல்லா பொருளிலும் நானே இருக்கிறேன் என்று நீ கருதி விடுவாயானால் அது பழக்கம்தான். அது ஒரு பழக்கம் தான். கீதை வாழ்வு என்பதே ஒரு பழக்கம் தான். எல்லாம் இறைவனுடைய உருவம் என்று கருதுவது அவ்வளவு சீக்கிரம் வந்துடாது, பழக்கத்துல தான் வரும். எனக்கு இப்படி மாலை போட்ட உடனே தினமும் போடுறாங்க திருக்கோயில்ல. அதுவும் இங்க இந்த மாலை எல்லாம் 8 வெள்ளி 10 வெள்ளி. அவங்க மேல வச்சிருக்கிற அன்புனால நாச்சியப்பனும் இந்த நகரத்தாரும் சொன்னா கேட்க மாட்டாங்க. ஒரு அன்புனால போடுறது. எனக்கு இந்த மாலையை போடும்போது என்ன எண்ணம், தினமும் இதை சம்சாரத்துக்கிட்ட ராத்திரி கொடுத்து உத வாங்காம பொழுத போக்கலாம். ஏன் புத்தி கேட்டுனது அவ்வளவுதானே. இதையே ஒரு தாவரையியல் விஞ்ஞானி பார்த்தாருன்னா, தாவரையியல் சாஸ்திரம் படித்தவர் என்ன சொல்லுவார், இதற்கு பெயர் டிண்டிகா மண்டிகா. இதையே ஒரு அத்தர் வியாபாரி பார்த்தா என்ன சொல்லுவார், 2000 டன் பூ கிடைச்சதுன்னா 20 அவுன்ஸ் அத்தர் வரும். இதே பூவைத்தான் தாயுமானவர் பார்த்தார். காலையில் நீராடி இடுப்பில் ஈர ஆடை உடுத்தி மலரை பறித்து தினமும் இறைவனுக்கு அர்ச்சனை செய்ய போகின்ற தாயுமானவர் ஒரு நாள் காலை நீராடி இந்த பூவை பறிக்க போய் அந்த பூவினுடைய காம்பிலே கையை வைத்து மலரை பறிப்பதற்கு முன்பு ஒரு முறை அந்த மலரை நிமிர்ந்து பார்த்துவிட்டு கையை உதறி வெளியே எடுத்து சொன்னார், இறைவா, இன்று முதல் உனக்கு நான் மலரை கொண்டு அர்ச்சிக்கவே மாட்டேன் இறைவா. காரணம், உனக்கு அர்ச்சிப்பதற்காக நான் தோட்டத்திலே சென்று மலரை பறிப்பதற்கு காம்பிலே கையை வைத்து பறிப்பதற்கு முன்பு ஒரு முறை அந்த மலரை பார்த்தேன் இறைவா. பார்க்கின்ற மலரோடு நீயே இருத்தியால் அப்படிமலர் பறிக்கவும் மனம் நன்னே. எனக்கு இந்த பூ எப்படி இருக்கும், தாவரையில் சாத்திரம் தெரிந்தவருக்கு எப்படி இருக்கும், அத்தர் வியாபாருக்கு எப்படி இருக்குங்கிறது வேற. தாயுமானவருக்கு அந்த பூவே இறைவன். பார்க்கின்ற மலரோடு நீயே இருத்தியால் அப்படிமலர் பறிக்கவும் மனம் நன்னே. அவர் எண்ணி பார்க்கிறார், சின்னதா ஒரு காம்பு, அதுக்கு மேல பல இதழ்கள், உலகத்தையே மயக்கிற மாதிரி ஒரு வாசனை. இதை கொடுத்து ஒரு படைப்பு உலகத்தில் இருக்க மனிதனால முடியுமா? மனிதன் 1000 மல்லிகைப்பூ காகித பூல செய்யலாம். வாசனைக்கு என்ன பண்ணுவ, சென்ட உடைச்சு ஊத்துவியா? எந்த காலமும் கடவுளை வெல்ல முடியாது என்பதற்கு அதுவே சான்றாச்சு. மனிதன் எல்லாம் விஞ்ஞானத்தில் ரொம்ப வளர்ந்து கோழி முட்டையே அடகாக்காமலே மிஷின்ல வச்சு எடுத்துருவான். கோழி முட்டை செய்வியா? டெஸ்ட் டியூப் குழந்தைய கொண்டு வருவா. அந்த டெஸ்ட் டியூப் குழந்தைக்கு தேவைப்படுகிற மூலப்பொருளை நீ ஆண்மகன் இடத்துல தானே எடுக்கணும். இந்த சிந்தனை ஏற்பட்டு பார்க்கின்ற மலரோடு நீயே இருத்தியால பனிமலர் பறிக்கவும் மனம் நன்னே. இப்படி ஒரு பழக்கம். மகாகவி பாரதியார் மாதிரி கீத வாழ்க்கை வாழ்ந்தவர் யாரு? அல்பாயுசுல போயிட்டார் பாரதியார். என்ன பாட்டு, கீதை அப்படியே புழிஞ்சு புழிஞ்சு பாரதியார் என்ன பாட்டுக்கார் பாருங்களேன். ஒரு காக்கா பறந்து போகுது. நான் காக்காயை பார்த்தா என்ன நினைப்பேன், நம்ம சம்சாரத்து நேரத்துக்கு இது தேவலாம். இன்னொருத்தர் அந்த காக்காயை பார்த்தா என்ன நினைக்கிறார், வாழ்க்கையில முன்னேறணும்னா இதை தான் பிடிக்கணும். நானும் மகாகவி பாரதியார் பார்த்தா என்ன நினைக்கிறார்,
காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா, பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா நின்றன் பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா, தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா. இப்படி பார்க்கும் பொருள் எல்லாம் இறைவனே இருக்கிறான் என்கிற பொருளிலே தெரிந்து கொள்ளுகிற கீதையின் உச்சத்தை உணர்ந்து கொள்வதற்கு அவன் திருவடி மேலே பற்று வைக்க வேண்டும். இதுதான் இப்பொழுது உபதேசிக்கப்பட்டது. இதை தெரிந்து கொண்டு அர்ஜுனன் மறுபடியும் வில்லை அம்ப கையில எடுத்தான். முதல் நாள் போர் தொடக்கம். பாண்டவர் பக்கத்து படைத்தளபதி ஸ்வேதன் காட்டுகிற போர் முறை இருக்க, அதுல இங்க தளபதி பீஷ்மருக்கு ஒன்னும் பண்ண முடியல. ஸ்வேதன் அவ்வளவு வேகமா போர் செய்யறான். சூரியனும் மறைய போகிற நேரம். பீஷ்மர் தவிக்கிற. ஏன் போர் முடிஞ்ச உடனே துரியோதனன் கடுமையா பேசுவான் துரியோதனன், நீ ஒரு தளபதியான்னு காப்பான். ஏன்னா ஸ்வேதன் செய்கிற போர் முறைக்கு ஈடு கொடுத்தவரால் போர் செய்ய முடியல. அதோடு மட்டுமல்ல, நாம எவ்வளவு பெரியவன், இந்த ஸ்வேதன் நம்ம பேரனுக்கு பேரன் மாதிரி இருக்கான், இவன் காட்டுற வீரன் இப்படி இருக்கே, இவனை எப்படி கொள்வதுன்னு சிந்திச்சார். வானத்துல ஒரு 7 பேர் பேசிக்கொண்டார்கள். அந்த 7 பேர் யாரு? அஷ்டவசுக்கள்ல 7 பேர். அந்த 7 பேரும் பேசிக்கொள்ளுகிறார்கள், அப்பா நாம 8 பேர் அல்லவா ஒன்னா இருக்கிறவர்கள். நமக்கு தலைவனாய் இருந்த பிரபாசன் வசிஷ்டர் ஆசிரமத்தில் பசுவை திருட போய் தேவவிரதனுங்கிற பேரோடு போய் பிறந்து, பிறகு சந்தனு அப்பா கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் கல்யாணம் பண்ணிக்கலன்னு சபதம் பண்ணி பீஷ்மன்னு பேர் வாங்கி போர்க்களத்தில் தளபதியாக இருக்கான். அவன் நம்ம 7 பேருக்கு அவன் தலைவன். இப்போ அவன் தளபதியாக இருந்து ஸ்வேதனை எப்படி கொல்வதுன்னு தெரியாம தவிக்கிறான். ஸ்வேதன் கையில் ஆயுதம் இல்லாத போது அவனை கொல்லணுங்கிற உண்மையை அவங்கிட்ட யாரு எப்படி சொல்றதுன்னு 7 பேர் பேசிக்கொண்டார்கள். அது பீஷ்மர் காதுல விழுந்தது. அவர் பார்த்தார், ஓஹோ ஸ்வேதனை கொல்ல வேண்டுமானால் ஆயுதம் இல்லாமல் கொல்ல வேண்டுமோ, சரி சரின்னு அப்படி தளபதியா இருக்கிறவர் அப்படி ஸ்வேதன் பக்கத்துல வந்து, ஸ்வேதனே நானும் இதுவரைக்கும் போர்க்களத்தில் எத்தனையோ போர் செய்திருக்கிறேன், உன்னை போல் ஒரு மகத்தான வீரனை நான் கண்டதே இல்லை. அற்புதம் அற்புதம், நான் இதுவரைக்கும் கண்டதே இல்லை. என்ன போர். ஆமாம் ஸ்வேதனே, நீ காலை முதல் போர்க்களத்தில் வில்லை வைத்துக் கொண்டே போர் செய்கிறாயே, உனக்கு வாள் போர் செய்ய வராதான்னார். பார்த்தா ஸ்வேதன், பீஷ்மரே ஏன் வராது, இதோ வாட்போர் செய்ய வருகிறேன்னு வச்சிருக்கிற வில்ல தூக்கி கீழே போட்டு கீழே குனிஞ்சு வாளை எடுக்க போனான். இடைப்பட்ட நேரத்தில் பீஷ்மர் அம்பு போட்டு ஸ்வேதனை கொன்றார். கண்ணபிரான் பார்த்தார், அர்ஜுனா பாரத போரில் வெற்றி பெறுவோம் என்கிற நம்பிக்கை இல்லை. எனக்கு நம்பிக்கை. காடு பற்றி கொண்டால் மரங்கள் எரிவது போலே நம் பக்கத்து படைகளை எல்லாம் பீஷ்மன் அழிக்கிறான். கவனி, யாரும் நிறுத்த முடியாதபடி மிக லாபகமாக நான் தேரை கொண்டு போய் அந்த பீஷ்மருக்கு முன்பாக நிறுத்துகிறேன். கொஞ்சமும் சிந்திக்காமல் எடுவில்லை தொடு அம்பை அந்த பீஷ்மனை கொன்றுவிடு. இந்த தக்க தருணத்தை நீ விட்டு விடுவாயானால் பின்னால் பாரத போர்க்களத்தில் வெற்றியை எண்ணி கூட பார்க்க முடியாது. அர்ஜுனன் சொன்னான், கண்ணா தேரை ஓட்டு அந்த பீஷ்மனை கொன்று விடுகிறேன். கொண்டு போய் அப்படி தேரை நிறுத்தி சபாஷ் எடுவில்லை தொடு அம்பைனார். அர்ஜுனன் இல்ல அம்பை எடுத்தா, பீஷ்மரை குறி பார்த்தா, மறுபடியும் விட்டான். கண்ணபிரானுக்கே கொஞ்சம் கோபம். மறுபடி தேரை விட்டு கீழே இறங்கி ஒரு கால தரையில வச்சார். அர்ஜுனா உனக்கு வெக்கம் இல்லை? காடு பற்றி மரம் எறிகிறவாறு நம்ம பக்கத்து படைகளை பீஷ்ம அடிக்கிறான்னு சொல்றேன், ரொம்ப வீரம் பேசுற, பக்கத்துல இருந்து வெள்ளி அம்பையை விட்டுறீ, உனக்கு வெக்கம் இல்லை? இனிமே இந்த பாரத போர்க்களத்தினுடைய பொறுப்பு உங்ககிட்ட விட தயாரா இல்லை. இனிமே நானே போர் செய்ய போறேன். கையில நானே ஆயுதத்தை எடுக்கிறேன். ஒரு சக்கரத்துல கையை வச்சுட்டேன். நானே கையில் ஆயுதத்தை எடுக்கிறேன். அர்ஜுனா எனக்கு தெரியும், ஆயுதம் எடுத்தா ஒரு கெட்ட பேர் வரும். துரியோதனை கேட்பான், பாரத போர் முடிகிற வரைக்கும் ஆயுதம் எடுக்கிறது இல்லைன்னு சொன்னீங்க, ஏன் எடுத்தேன்? கண்ணபிரான் சத்தியம் கட்டவன் சொல்லுவான். அந்த கெட்ட பேர் வந்தாலும் வரட்டும், உங்கள்கிட்ட யுத்தத்தை நான் ஒப்படைக்க தயாரா. கண்ணபிரானுக்கு ரொம்ப கோபம். இல்லையார் கண்ணபிரான் கோபத்தை அப்படியே வார்த்தையில காட்டுறார் பாருங்க. காணறிதுற்றான வீடு மஞ்சிப்பாடி காதி மலைந்திடவும், காணறிதுற்றான வீடு மஞ்சிப்பாடி காதி மலைந்திடவும், மானம் இணைந்தீரை சாவன் கடுத்தீரை வாடி தொடுத்தீரை நீ ஏறீர் உழைக்கன மாயன் ஓடிந்தவன் ஏறி ரதத்திடியா ஆனதனக்கு நீ ஆக எனத்தனி ஆடி எடுத்தனே. ஆனது எனக்கு இனி ஆக வரது வரட்டும்.
என்ன ஒரு கெட்ட பேர் வரும், ஆயுதம் எடுக்கலன்னு சொல்லிவிட்டு அடுத்து வந்தா வரட்டும் போ. ஆனது எனக்கு இனியாக என தனி ஆழி எடுத்தான. காணாரி துற்றான. கால்னா காடு, எரினா நெருப்பு, உற்றதுன்னா பொருந்தியது. காட்டில் நெருப்பு